ஓகே. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அடுத்த மூவி அனாலிசிஸ் பண்ண போறோம். 12த் ஃபெயில் அப்படிங்கிற வினோத் சோப்ரா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் வந்து எடுத்திருக்காரு இந்த படத்த. இந்த படத்துல இருக்கிற ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங், அப்புறம் சினிமாட்டோகிராஃபி அத பத்தி நம்ம நெறைய பார்க்க போறோம். வெல்கம் டு சீன் சென்ஸ். நாங்க இந்த மாரி ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் ரைட்டிங் அண்ட் மூவி அனாலிசிஸ் பத்தி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிக்கும்னு நெனச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க அதுல பார்ட்டிசிபேட் பண்ண நெனச்சா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரீஸ் இருந்தா Instagram அண்ட் WhatsAppல வந்து டிஎம் பண்ணுங்க. நீங்களும் எங்க கூட இந்த மாரி மூவி அனாலிசிஸ் கூட பேசணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த டீம் கூட ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் அவர் டீம், க்ரோ யுவர் டீம். இந்த படத்துல மெயினான ஒரு தீமே வந்து ஹானஸ்டி பத்தி தான் இருக்கும் இந்த படத்துல. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அதே தான் மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவர் சீட்டிங் பண்ற மாரி இருந்தாலும், டிஎஸ்பிய பார்த்துட்டு சரி நானும் ஒரு போலீஸ் ஆகணும்னு சொல்லி அவர் போவாரு. அப்புறம் அங்க வந்து டிஎஸ்பிக்கு அந்த பிஎஸ்சி அப்படிங்கிற ஒரு பிஎஸ்சி ஏதோ ஒரு எக்ஸாம் வந்து ஆ, ஆமா ப்ரோ. ஸ்டேட் லெவல்ல ஒரு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி. ஆமா. அந்த எக்ஸாம் வந்து அது 3 வந்து வருஷம் தள்ளி கேன்சல் வச்சுட்டாங்க. ஆயிடுது. ஆமா. அவருக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு வழியில நான் வந்து மேல வந்துரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கிறங்காட்டி அவருக்கு வந்து எது கிடைச்சாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு போவாரு. அந்த போற டயத்துல வந்து அவங்க பேக் மிஸ் பண்ணிருவாரு. ப்ரோ அதோட சின்ன சின்ன கான்ஃபிளிக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அவங்க அப்பா போறப்ப அவங்க அம்மா போய் சாப்பாடு கொடுக்கறதாகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்னதா அந்த மீன்ஸ் மெயின் கான்ஃப்ளிக்ட்டை தாண்டி அங்கே இருக்க சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ். நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சேன் எதுக்காக இவங்க அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், மீன்ஸ் இவ்வளோ வந்து இருக்கணுங்கிறது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது தான் புரியுது. ஸோ இங்கே வந்து பேசிக் நீட்ஸோட லைக் பாரஞ்சித் படத்தோட இம்பார்ட்டன்ஸே இந்த படத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக புரிஞ்சது ப்ரோ. எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது. நான் கூட ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் மீன்ஸ் எதுக்காக இவ்வளோ ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கும் போது அவங்க அம்மா சொல்கிறது தான் கரெக்ட் எனக்கு தோணுச்சு ப்ரோ. மீன்ஸ் இவ்வளோ ஒரு போட்டியாக இருக்கும்போது நம்ம எதுக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது. பட் கிளைமேக்ஸ் வரும்போது தான் புரியுது மீன்ஸ் அது மாதிரி செல்ஃபிஷாக இருந்திருந்தா வேற எங்கேயும் எண்டப் ஆயிருக்கு. அதே மாதிரி அவன் ஃப்ரெண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சட்டிலாகவே கொண்டு போயிருப்பேன். லைக் இப்போ வந்து நண்பன் படம் கூட எடுத்திங்கன்னா மீன்ஸ் அது வேற தீம் தான் ப்ரோ. பட் அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதே மாதிரி ஒரு சீனியர் தான் ப்ரோ அதுலேயே இருக்கும். லைக் அவன் வந்து வேற இது பிடிக்காம இது வந்து படிச்சுட்டு இருப்பான். பட் 4th டைம் ஃபெயிலியருக்கு அப்புறம் அவன் வந்து சிங்கிளாக ஒரே தான் சொல்லுவான், உனக்கு பிடிச்சதை செய்ய வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி ஏதோ கடுப்பில் அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கடுத்து வந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு இவர் சொன்ன கதையை சொன்ன விதம் எனக்கு என்ன ரொம்ப வந்து என்கேஜிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு 45 minutes என்ன ஆகுனா படத்துல இருக்கிற ஐரனி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு ஃபுல்லா ஆடியன்ஸை செட் பண்ணி உட்கார வைக்கிறது அவர் என்ன யூஸ் பண்ணா ஐரனி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் சீனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த பாட்டிமா வந்து நீ அவரை திட்டக்கூடாது, அவர் திட்டாம நீ வந்து நம்ம கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட்டு வச்சு அது திட்டும் போதே நம்ம இப்படி நடக்குதுன்னு நினைக்கும் போது அதை ஆப்போசிட்டா ஒரு சுச்சுவேஷன் ஐரனி கிரியேட் பண்ண அந்த மொமெண்ட்ல இருந்து படத்தோட ஐடியாலஜி அதான் ப்ரோ. ஐரனி சார்ந்துதான் இருக்கு. 12th ஃபெயிலாலும் எப்படி யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத முடியும்? நம்ம யோசிச்சு பார்ப்போம் 12th ஃபெயில் எப்படி யூபிஎஸ்சி, அதான் எது நடக்காதுன்னு நினைக்கிறோமோ அதை நடக்க காமிச்சு வைக்கிறது தான் அந்த ஐரனி. இந்த ஐரனி ஒரு ஃபைட் இருக்கு. அதுல வந்து சுச்சுவேஷன் ஐரனி ஃபுல்லாவே. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பாட்டி கேரக்டர் அவங்க ஒரு 5 நிமிஷமா இருந்தாலும் அவங்க கொடுத்த இம்பாக்ட் அப்படி இருந்துச்சு. அவங்க அப்பா கேரக்டர், அவங்க அப்பா ஸ்டார்டிங்கும் சொல்லுவார், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு போயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. படத்தோட தீம் அங்கதான் சொல்லியிருப்பேன், நான் தோத்தாலும் நான் ஒத்துக்கிற வரைக்கும் அதை ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி சம்திங் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டு அந்த ரஜினின்ற பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறாரு. இதுதான் பேசிக் அந்த படத்தோட தீமே தான். 2 விஷயம். ஒண்ணு நீங்க நினைக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிறத ஒண்ணு முடிச்சு காட்டுறது, இன்னொன்று வந்து நம்ம ஒத்துக்காத வரைக்கும் டிஃபீட் கிடையாதுன்றது தான். இது வந்து தான் படத்தோட பேஸ் ஐடியாவே அவர் எடுத்துருப்பாரு. நம்ம உட்கார வைக்கணும். உங்களை எடுத்தோடனே ஒரு என்னதான் இது பயோகிராஃபி இருந்தாலும் ஒரு 1/2 hour உட்கார வச்சுட்டு தான் எடுத்துருக்க முடியும். அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா முதல் 1/2 hour 3/4 மணி நேரம் முடிஞ்ச அளவுக்கு ஐரனியா, அதாவது சுச்சுவேஷன் ஐரனியா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சஸ்பெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு வருவாங்க, அதை வாங்க மாட்டேன்னு சொல்லுவாரு. நம்ம இப்போ இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு எடுத்தோடனே அப்படிதான் நினைச்சாங்க, அப்பா ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு இல்ல, அவர் அவ்வளவு ஆனஸ்டியா இருக்கான்றது ஃபர்ஸ்ட் அதுவே தெரிஞ்சிடும். அந்த பாட்டிமா ஒரு மாதிரி கைண்டு மாதிரி தெரியும், ஆனா பார்த்தா அது ஒரு மாதிரி ரூடா இருக்கும். ஆனா ரூடு கிடையாது, அவங்க ஆனஸ்டா இருக்காங்க. ஆனஸ்ட் எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்குமே ஒரு ஒரு ஃபியூரியஸ் இருக்கும். அந்த ஃபியூரியஸ் எல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கும், அவங்க அண்ணனுக்கு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். இவன் மட்டும் அந்த 12th அந்த எக்ஸாம் பாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கும்போது ஸோ அங்கேருந்து பார்த்தா சடனா போலீஸ் யாருமே எதிர்பார்க்கும் போது வரைக்கும் வந்து போலீஸ் வருவாங்க. போலீஸ் வந்து வந்தோடனே சீல் வச்சிருவாங்க. சீல் வச்சு இந்த மாதிரி சொல்லி அமைச்சிருவாங்க. 2வது எக்ஸாம் எழுதுவாங்க. இவனுக்கு பிட் வச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐரனி அவன் பாருங்க, அங்கேயே டீச்சர் எழுதி போறாரு, எழுதலாம்னு போற நேரத்துல ஒரு ஆனஸ்டான ஒருத்தர் உள்ள வருவாரு. உள்ள வந்தோடனே அது அவங்க நினைச்சது நடக்காது, ஃபெயில் ஆயிரும். திருப்பி வந்து நாங்க போய் பஸ் எடுக்கிறோம், பஸ் எடுத்து ஓட்ட போறோம் அப்படின்னும் போது ஆனா ஒரு மேயர்னு ஒரு கேரக்டர் காட்டாம ஒரு ஆண்டகனிஸ்டா 3 நேரத்துக்கு ஒரு 1/2 hourக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஆண்டகனிஸ்டா வச்சு மேயர் போஸ்ட் இருக்கும், பஸ்ல மேயரோட ஸ்கூல் இருக்கும். ஸோ மேயரே இருக்க மாட்டாரு, ஆனால் மேயரோட அந்த இம்பாக்ட் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயும் இருக்கும். அவர் தான் ஒரு அப்போதைக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் ஓகே இது பவர் வெர்சஸ் அன்லெஸ் பவர் இல்லாம இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஐரனி பாருங்க, போய் லைஃப்ல எத்தனோடா அப்படின்னு அவன் போய் யாருமே எதிர்பார்க்கும் போய் கூட்டு வரும்போது அங்க என்ன சொல்லுவான், அவனுக்கு என்ன தெரியுதுன்னா ஓகே ஒரே ஒரு ஆனஸ்டான ஒரு போலீஸ் ஆஃபீஸரால ஒண்ணு இப்ப கேட்க முடியுதுன்னா அப்போ பவர் வந்து ஆனஸ்ட் கிட்ட இருந்தா அது எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல அங்கதான் அவனுக்கு இது வரைக்கும் நடந்த அவனுக்கு எதுவுமே
இப்படி இருந்தா போதும் அப்படி இருந்தா போதும் காசு வந்தா போதுன்றவன் யோசிச்சவன் அந்த இடத்துல வந்து அந்த அந்த ஆனஸ்டியோட அந்த ரூட்லெஸ்ஸான அந்த பவருக்கு ஆனஸ்டி கிடைச்சா எப்படி இருக்கும்ன்றது அங்கதான் ரியலைஸ் பண்ணுவான். ஸோ இப்போ அவன் பண்றதுனால நம்மளுக்கு இது கிடைச்சா எப்படி இருக்குன்ற மாதிரி அங்கே ரியலைஸ் பண்ணிட்டு இல்ல எனக்கு உங்களை மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்த ஐடியா எது வாங்கி போவோம்னா பேக் திருட்டு போறதுக்கு நம்ம அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுவாங்க அப்பாவுக்கு காட்டுறதுக்கு கூட்டு போறோம்னு பேக் திருடி போயிடும். அந்த பாட்டிமா அந்த காசை ஒழிச்சு வைக்கும்போது நமக்கு அந்த கேரக்டர் ஈவில் கேரக்டர் மாதிரி பார்த்தா இவனுக்கு யாரோ ஒருத்தர் இந்த ஒரு எஜுகேஷன் பர்பஸ் போகும்போது அங்க எதுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்களோ தெரியல. பட் அந்த இடத்துல எல்லாரும் பணத்தையும் கொடுத்துருப்போம் அங்க மிஸ் அவுட் ஆகும். ஸோ மிஸ் அவுட் ஆகிற வரைக்குமே ஐரணி தான் எடுத்துட்டு போய் எங்க அந்த சாப்பாடு கேட்டுட்டு சாப்பாடு நான் சாப்பாடே அவங்களுக்கு திட்டப்படாத போயிடுச்சு. இல்ல நீ போ நீ ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு அது வரைக்குமே அந்த ஐரணி மெயின்டைன் பண்ணுவாரு. இன்னொரு இதுல ஹானஸ்டி இதை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயுமே டீட்டெயில் பண்ணியிருப்பாங்க. நம்ம உண்மையா இருந்தோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது என்னைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து சிம்பிளா டீட்டெயில் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவர் வந்து அவன் பிட்டடிக்கிறது தப்புன்னு தெரிஞ்சு அவன் பிட்டடிச்சிட்டு இருக்கும்போது அடுத்து அவர் பிட்டடிக்காத அப்படின்னு சொன்னா அவன் வந்து எல்லாரும் பிட்டடிக்கும் போது அவன் மட்டும் பிட்டடிக்காம இது பண்ணான். ஸோ அதுல 3rd டிஸ்டிங்ஷன் தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் ரிசல்ட்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்ததுல வந்து அவன் ஹானஸ்ட் லெவல் எங்கன்னா நம்ம ஒரு கோச்சிங் சென்டர்ல நம்ம இது பண்ணலாம். ஏன்னா அட்மிஷன் வரும்போது அவனோட ஹானஸ்ட் லெவல் வந்து கோச்சிங் சென்டர்ல வந்து அவன் இது பண்ணிருப்பான். ஏன்னா அவன் நினைச்சிருந்தானா அங்கேயே கூட இது பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கோச்சிங் சென்டர்ல போக முடியும். பட் ஆனா வந்து அந்த கோச்சிங் சென்டர்ல இது பண்ணிருப்பான். அந்த கோச்சிங் சென்டர்லயும் அவனுக்கு சொல்லியிருப்பாங்க நீ இது பண்ணியிருந்தீங்கன்னா நானும் உங்களுக்கும் அமௌண்ட் கொடுத்து உனக்கு இங்க இது பண்ணுவோம் அமௌண்ட் கொடுத்துட்டு அப்படின்ட்டு அதை வந்து அந்த இடத்துலயும் அவன் ஹானஸ்ட் இது பண்ணிட்டு அவன் திருப்பி செல்ஃப் லேர்னிங்ல இது பண்ணிட்டு கிட்டத்தட்ட நமக்கு நம்ம ஒரு நிலைமை வரணும் அப்படிங்கிறத நம்மள ஒருத்தவங்களை ட்ரெயின் பண்றோங்கிறதோட நமக்கு நம்மளே ஒரு பெஸ்ட் ட்ரெயினர் அப்படிங்கிறதையும் அதுல டீட்டெயில் பண்ணி. ஏன்னா நம்ம அதுதான் சிம்பிளா வந்து நான் ப்ராக்டிஸ் அண்ட் ஹோப் அதை வந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கரெக்டா வச்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்கிரீன் பிளே வந்து ஒவ்வொரு சிம்பிளாவே இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவன் அந்த ஃபர்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில போகும்போது அவன் போயிட்டு புக்ஸை பார்த்துட்டு அந்த புக்கை வாங்க முடியாம வந்துட்டு பார்க்கும்போது திருப்பி வந்து அந்த புக்கை வந்து அங்க இருந்து கிஃப்டா வாங்கிட்டு அந்த அந்த டயலாக்ஸ் ஆகட்டும் அதுக்கு அடுத்து வந்து எல்லாத்தையும் வந்து அவன் திருப்பி போட்டுருவேன்னு சொன்னேன்ல இப்போ போய் திருப்பி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அந்த இது பண்ணிட்டு அவன் ஃபுல்லாவே சேஞ்ச் ஓவர் ஆகுறதும் ஒவ்வொரு சர்டைன் டீட்டெயிலுமே வந்து கரெக்டா இது பண்ணியிருந்தாங்க. அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அது இந்த படத்துல ஒரு குறிப்பிட்ட சீன்ல ஒரு 2 சீன் ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்கா இருந்துச்சு ப்ரோ. ஒரு சீன்ல வந்து அவர் ஒரு அண்ணா இருப்பார்ல ப்ரோ அவங்களுக்கு மீன்ஸ் அந்த சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த அவங்க போய் அந்த ஸ்னேக் அண்ட் ஸ்னைடர் வச்சு ஒருத்தர் வந்து இது அந்த கிளாஸ் எடுத்துருப்பார் இப்போ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ 1,00,000 பேர் போவாங்க ஆனால் வந்து கடைசி 1000 பேர் தான் அந்த அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகி 67 ஃபெயில் ஆகிட்டு அந்த டைம் இருக்கும்போது அவங்க பார்க்கும்போது நான் என்ன அடுத்து நடக்க போகுது அவர் சூசைட் பண்ணி போகிறோம் அந்தளவுக்கு தாட்ஸாக போய்கிச்சு ப்ரோ. ஆனால் அதுக்கடுத்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜெயிக்கிறது இல்லை இது வந்து நான் ஜெயிக்கிறத விட நம்ம சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தங்கிட்ட அது என்னோட வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன்ல அந்த சேஞ்ச் இந்த அடுத்த சீன்ல வரது ரொம்ப பிடிச்சிச்சு ப்ரோ. அதுக்கடுத்து இந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சி இன்னொரு சீன் என்ன ப்ரோ லாங்குவேஜ் பேரியர் ரொம்ப சட்டிலாக இந்த படத்தில் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது ப்ரோ. ஏன்னா அவனுக்கு வந்து அந்த டெரரிஸ்ட்டு டூரிஸ்ட் அந்த ஒரு சின்ன வார்த்தையில வந்து கான்ஃபிடென்ட்டாக வெளியே வருவான். வெளியே வந்து இதை டூரிஸ்ட்னு சொல்லும் போது அவன் வந்து இது பண்ணுறது இந்த மாதிரி எனக்கு அந்த ஒரு சின்ன இது இதுச்சு ப்ரோ. ஏன்னா ரீசெண்டாக வந்து நீட் இந்த மாதிரி நிறைய இதில் போட்டோன்னா லாங்குவேஜ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அந்த மாதிரி ப்ரோ. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. அந்த சீன் வந்து ரொம்ப எனக்கு அது தோணுச்சு ப்ரோ. எதுக்காக இந்த இங்கிலீஷ்லேயே என்ன வந்து நம்ம இங்கிலீஷ் வேறு லாங்குவேஜ் ஹிந்தி தான் மேக்ஸிமம் இந்த நார்த் சைடில் பேசுகிறாங்க ப்ரோ. அப்படி வந்து நார்த் சைடில் ஹிந்தியில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண முடியல அப்படிங்கிற அப்போ அந்த காலத்தில் கூட அதை கூட கண்டக்ட் பண்ண முடியலங்கிறது ஒரு இதாக இருந்துச்சு. வேறு மேக்கிங் படி சூப்பராக பண்ணியிருந்தேன். ரைட்டிங் வந்து சூப்பராக பண்ணியிருந்தேன் ப்ரோ. ஏன்னா அந்த ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்ஸுமே இப்போ ரீசெண்டாக செகண்ட் டைம் பார்க்க நோட் பண்ணுறேன் ப்ரோ. அந்த கான்செப்ட் தாண்டி அங்கே இருக்க சொல்கிற ஒவ்வொரு லைன்ஸுமே நல்லா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. நான் ஃபஸ்ட் டைம் வந்து தமிழில் பார்த்தேன், செகண்ட் டைம் வந்து ஹிந்தியில் பார்க்கும்போது அவர் சொல்ல லைன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. ரொம்ப வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி பேசாமல் ஒரு லெஸ்ட் ஒரு 2 வேர்டு 3 வேர்ட்லேயே முடிச்சிடுறாங்க ப்ரோ. இப்போ வந்து நீ நல்லா படிக்கணும்னு சொல்கிறத விட நீ பிட் அடிக்காமல் இரு அப்படின்னு இன்டெரக்டாக சொல்லியிருப்பார் அந்த ஒரு சீனில். அதெல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரோ. மெயினாக வந்து அதில் எண்டிங் அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருப்பாங்க ப்ரோ. அவன் ஸ்டார்டிங்கில் எது என்னென்னமோ பண்ணி ஃபஸ்ட்டு அவன் போலீஸ் ஆகணுன்ட்டு வருவான். அங்கே இருந்த அமௌண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டு அந்த ரீஸ்டார்ட்டுங்கிற வார்த்தை வந்து உண்மையாலுமே எனக்கு இந்த மூவியில் ரொம்ப இம்பாக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி அவன் ஒவ்வொரு இடத்துலையுமே அவன் ரீஸ்டார்ட் அப்படிங்கிறத வந்து அவனுக்கே தெரியாமல் அவன் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் அவன் வந்தான், பணத்தை எல்லாமே விட்டதுக்கு அப்புறமும் ரீஸ்டார்ட் பண்ணுறான்.
என்ன பண்றதுன்னு தெரியாம வரான். அங்க ஒருத்தவங்கள யாருன்னு தெரியாம பார்க்குறான். அங்கருந்து ஒரு ஃப்ரெண்ட் மூலியமா வரான். டெல்லி வரான். திருப்பி அங்கருந்து என்ன பண்றதுன்னு போகும். அங்கருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்றான். அண்ட் அட் த லாஸ்ட்ல வந்து இதுலயும் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லும்போது அழகா பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க அதுல. லட்சியம் வந்து எனக்கு இதாகணுங்கிறது இல்ல. நான் வந்து என் நாட்டை தூய்மைப்படுத்தணுங்கிறது தான். ஸோ நான் அப்ப இல்லாட்டி நான் வந்து எங்க ஊர்லயே வந்து டீச்சரா போயிட்டு பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆக்சுவலா நம்ம நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து அதுல வந்து என்ன எனக்கு இருந்துச்சுன்னா, நம்ம எதுக்கோ நம்ம இப்படி ஆகணும் ஆகணும்னு போறோமே தவிர, அப்படி ஆனா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த மோட்டோ நம்ம வந்து கரெக்டா இது பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா ரொம்ப பெர்ஃபெக்ட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு நம்ம இந்த பொசிஷன் வரணும், அந்த பொசிஷன் வரணும்னு தான் யோசிக்கிறோம். அந்த பொசிஷன் வரத்துக்காக நம்ம உழைக்கிறோம். அந்த பொசிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? எதுக்காக அந்த பொசிஷன் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நல்ல ஒரு சட்டிலா அவங்க மீன் பண்ணி ஏன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் லைப்ரரியில இருப்பான், புக் எடுக்குவான், டாய்லெட்ல எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இது பண்ணுவான். அதுக்கப்புறம் போய் மாவு கடையில மாவு மில்ல இருப்பான். அந்த சாதாரண ஒரு குட்டியூண்டு பல்ப்ல இருப்பான். அந்த சொல்லும்போது அந்த பல்ப் சொல்லும்போது கூட அப்துல் கலாம் கூட தெருவில் இருக்க என்கிட்ட இங்க ஒரு பல்பே இருக்குல்ல அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் யார் என்ன சொன்னாலும் வந்து எனக்கு தெரியும். அதாவது மீன் கர்வமா இல்லாம நம்மளால முடியும், எப்படியாவது நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த காம்படிஷன். அவன் நடுவில் கூட ட்ராக் மாறும் போது கூட கரெக்டா வந்து அவன் லவ் சொல்லலான்னு போகும்போது கூட அவன் அப்படியே ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி திருப்பி சுச்சுவேஷன் நம்ம எதுக்கு வந்தோம் எல்லாமே அவன் திருப்பி கேதர் பண்ணி திருப்பி அந்த பொண்ணு வந்து பேசும்போது இல்ல நான் எக்ஸாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறதுக்கோ அதுக்கப்புறமேட்டு அட் த பாயிண்ட் வந்து அந்த பொண்ணு ப்ரொப்போஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அவன் நேரா வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணணும். ஏன்னா சொன்ன உடனே அடுத்து வந்து அது ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு கேரக்டர் நம்ம கூட இன்னும் நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு இன்னொருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்துல அவன் அடுத்து நம்மளால முடிப்போம் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல நம்ம அதுக்கான வழிகள்ல இன்னும் இன்னும் வேகமா தீவிரமா இறங்கும் போது அங்க போயிட்டு பாக்குறான். அங்க வந்து என்னங்கிறது அவர்கிட்ட இது பண்றான். அந்த 8 நிமிஷத்துல அவனை பத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இது ரொம்ப ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற நினைச்சிட்டு இருக்கும்போது இல்ல நம்ம இன்னும் லேர்னிங்ல தான் இருக்கோம், நம்மளால இன்னும் இன்னும் வி வாண்ட் டு பிராக்டிஸ் மோர் அப்படிங்கிறத வந்து சர்டைனா டீடைல் பண்ண அவன் வந்து என்னதான் அந்த ரீசர்ச் கைட்ல வந்து அவங்க சொல்லியிருந்தாலும் டீடைல் பண்ணா அவன் அதை வந்து யோசிப்பான். ஆமா அப்ப நம்ம வி வாண்ட் டு மோர் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேற்கொண்டு அவன் ஸ்டடி பண்றதும் சிம்பிளா சொன்னா எதுவுமே வந்து நமக்கு கான்ஸ்டன்ட்டும் இல்லை. நம்ம போற இடத்துல நம்ம என்ன பண்ணணுங்கிறத மோட்டோ அண்டு பண்ணக்கூடிய விஷயம் தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சட்டிலா ரொம்ப சிம்பிளான ஸ்கிரீன் பிளேலயே அழகா சொல்லியிருந்தாரு. சிம்பிள், அதாவது லென்த்தி டைலாக்ஸ் எல்லாம் இல்லாம ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரே டைலாக்ல சொல்ற மாதிரியே பஞ்ச் டைலாக் சொல்ற மாதிரியே சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப ஹார்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஐபிஎஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் அவங்க ஐபிஎஸ்ஸாக செலக்ட் ஆனதுக்கு அப்புறமே கரப்ஷனில் உள்ள கொண்டு வந்தாங்க. அந்த ஃபேக்காக ஒருத்தவங்க வச்சிருப்பாங்களே கோச்சிங் சென்டர், அவங்க வந்து டக்குன்னு வந்து ஃபோட்டோ வச்சுலாம் இவங்களாம் எங்க கூட படிச்சவங்க, இங்கே படிச்சவங்க தான், இங்கே படிச்சவங்க தான்ட்டு. ஸோ அதே மாதிரி ஐபிஎஸ்ல செலெக்ஷன் வேணும் உடனேயே எல்லாரையும் வந்து காசு கொடுத்து அவங்கள ஒரு கரப்ஷனில் இழுத்துடுறாங்க. ஆனால் இவர் வந்து அங்கேயும் ஒரு நேர்மையை வந்து காட்டுறாரு. ப்ளஸ் இதில் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு ப்ரோ. என்னன்னா வடக்கன்ஸ் பொதுவாகவே அந்த சைடு வந்து இந்த காங்கிரஸும் பிஜேபியும் மாற்றி மாற்றி வர்றதுக்கு பெருசாக பாலிடிக்ஸ் நாலேஜ் அவங்களுக்கு இல்லை, பெருசாகவே நாலேஜ் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண வச்சுட்டு நமக்கு தெரியும் இந்த ஏதோ எக்ஸாமில் வந்து விஓ எக்ஸாம்லேயே அதில் ஒன்றில் மார்க் அதிகமாக வச்சதே 100 150 மார்க்லாம் வாங்கியிருக்காங்க. ஹிந்திக்காரங்க வந்து தமிழ்காரங்களோட தமிழ் அதிக மார்க் எடுக்கிறது, தமிழே தெரியாதவங்க கூட தமிழ் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது, இதெல்லாமே அங்கே வந்து அவங்கள வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ண வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு வேலை மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம்னா ஓகே நம்ம கவர்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க. அதான் ப்ரோ, இந்த பயோபிக் எடுத்தாலே ஒரு எமோஷன், அப்புறம் அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸை வந்து காமிச்சிருப்பாங்க. நமக்கு நம்ம ஆடியன்ஸே வந்து அதில் வந்து எப்படியோ நீ ஜெயிச்சிடறான்ற சொல்ற அந்த கட்டத்துக்கு நம்மளை கொண்டு வந்துருவாங்க இந்த படத்துல. இந்த படத்துல பயோபிக் எடுத்தாலே அந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தை நீங்க எந்த இது வச்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா அது வந்து ஒரு இப்ப நீங்க ஃபிலிம் மேக்கர் ஆகணும்னு நினைச்சு இந்த படத்தை பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இல்ல நீங்க ஒரு படிச்சு மேல வரும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். நீங்க என்ன ஆகணும்னு நீங்க ஒரு குறிக்கோளோட இருக்கும்போது இந்த படம் பார்க்க கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரீன் பிளேவும் இது எமோஷன்ஸ் நிறைய இருக்கு இதுல. இது ஒரு நார்மல் அண்டர்டாக் படமா இல்லாம எனக்கு நான் ஒரு விஷயம் புதுசா பார்த்தது என்னன்னா, அந்த ஹீரோவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருந்த அந்த பேரலல் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹீரோட அப்பா வந்து
கரப்ஷன் பண்றாங்கன்னு தானே கேஸ் போடுவாரு. அப்படிதானே போடுவாரு? ஆமா ப்ரோ. அப்படிதான். ஆமா. அப்படி ஆ கேட்பாரு அவரு. சோ எடுத்து ஆ கேட்பாரு. கேட்பாரு. அது வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருக்கும். அதே மாரி இவரு ஊருக்கு போவாரு. அவரும் ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் இவரு வந்து சொல்லுவாரு, அவங்க அப்பா வந்து சொல்லுவாரு, "நான் கேஸ் போட்டேன். இன்னும் எனக்கு எதுவும் தீர்ப்பு வரவே இல்ல." அப்படின்ற மாரி இருப்பாரு. அவரும் ரொம்ப டிட்டர்மைன்டா இருப்பாரு. இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும் அப்டின்ட்டு. இவரும் வந்து நான் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்டின்னு சொல்லி டிட்டர்மைன்டா இருப்பாரு. இப்ப நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல, அந்த ஹானஸ்டி பாயிண்ட்டு, அந்த ஹீரோ எவ்வளோ ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா நேர்மையா இருக்கிறது. அது எல்லாமே வந்து அவங்க அப்பாவோட குவாலிட்டில இன்ஹெரிட் பண்ண மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ அது வந்து நமக்கு எங்க வந்து அது ரொம்ப இம்பாக்ட்டா இருக்கும்னா, அவன் வந்து கிளியர் பண்ணிட்டான் அப்டின்னு அவங்க அம்மா போய் சொல்லும்போது, அவங்க அப்பா அப்படியே ஓடி போவாரு. அப்ப கேட்பாங்க, "எங்க போற?" அப்டின்னோனே, "நான் போய் அ என் பையன் போலீஸ் ஆயிட்டான். இனிமே நீங்கலாம் காலிடா" அப்படின்னு சொன்னோனே, எனக்கு நிஜமாலே வந்து ரொம்ப எமோஷனா அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த பேரலல் வந்து அங்க செம்மையா இதுவாச்சு. அது நான் ரொம்ப புதுசா பார்த்தேன் அந்த படத்துல. ஃபர்ஸ்ட்டு 20 45 நிமிஷத்துல 50 நிமிஷம் வரைக்கும் சீன்லாம் அக்குரேட்டா கட் ஆகும். டப்பு, 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 டப்புன்னு கட் ஆகும். ஆனா அதுவே நீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் டெல்லி வந்ததுக்கப்புறம் ஒரு சீனுமே எமோஷனல் டச் வர வரைக்கும் அந்த ஆள் இழுத்துருப்பாரு. நம்ம நினைக்கலாம், "ஏய் இங்க கட் பண்றா" அப்படின்னு. இல்ல. அந்த இடத்துல ஒரு 2 ஷாட் இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் ஷோல்டரோ இல்ல 2 ஷாட்டோ இருக்கும். ஒரு புஷ்ஷோ இருக்கும். இங்க அவனுக்கு அந்த இது தெரியுதுல்ல, அத நீங்களும் ஃபீல் பண்ணுங்கன்றது டைம் படத்தோட லென்த்தே அதுதான் காரணம். செகண்ட் ஹாஃப் நீங்க ஒரு சீன ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நின்னு இதையும் சேர்த்து அதாவது படத்துக்கு சீனுக்குள்ள லேட்டா வந்திருப்பாரு. போகும்போது ரொம்ப ரொம்ப லேட்டா போவாரு. நான் நெறைய இடத்துல பார்த்தேன். அந்த ஸ்ரத்தா இவனும் பேசிக்கும்போது, ஒரு 10 செகண்ட் சைலன்ஸே இருக்கும். இது என்னன்னா, அந்த அந்த சிச்சுவேஷன் அந்த பொண்ணு அந்த இடத்த பார்க்கறது, இங்க எப்படி ஒருத்தனால இருக்க முடியும்? இங்கருந்து எப்படி ஒருத்தனால படிக்க முடியும்னு அந்த பொண்ணு அனலைஸ் பண்ற அந்த 10 செகண்டா ஒரு மனசுக்குள்ள அந்த பொண்ணு யோசிக்கிறத அந்த ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாரு. ஸ்டேஜிங் ஆனா இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருந்தாங்க. டீ கடையா இருக்கட்டும், அந்த டீ கடையில வந்து எங்க படிக்கிற எல்லாமே எங்க வேணா படிச்சுக்கலாம் அப்படின்றதா இருக்கட்டும். ஸோ நெறையா மேட்டர் பண்ணியிருந்தாரு. அதுவும் பாலிடிக்ஸ் மேபி நான் முடியும்போது வேணா எனக்கு தெரிஞ்ச பாலிடிக்ஸ் வேணா பேசலாம். மெயினா வந்து பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோரி சொல்ற மாதிரி ஆரம்பிச்சு அந்த கதையோட மூவிங் வந்து பார்த்தோம்னா அவனோட பெர்ஸ்பெக்டிவ்லயும் மூவ் பண்ணாம ஆக்சுவலா இந்த நம்ம ஒரு சில மூவி பார்க்கும்போதாவது நமக்கு வந்து ஓகே நம்ம இப்படி ஓகே இப்படியா இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிப்போம். இதுல சில விஷயங்கள் நம்ம வந்து ஓகே நம்ம இதுதான் நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த இடத்துல சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ங்கிற மாதிரி நடக்கிறது. அப்புறமேட்டு ப்ரோ சொன்ன மாதிரி நம்ம எந்த ஒரு ஆம்பிஷன்ல இருந்தோ இல்லை நம்ம இதுல இருந்தோ நம்ம பார்க்கும்போது நமக்கு அதுக்கான இது வந்து அப்படியே நமக்கு மேட்ச் அவுட் ஆகுறது. ஏன்னா மெயினா அவங்க வந்து பாத் வேவியோ இல்லை வந்து இப்படிதான் இருக்குங்கிறதே சொல்ல, இப்படி எல்லாம் இருக்கு, நம்ம அதை எப்படி நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணி நம்ம கம் ஓவர் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த சர்டன் பீரியட் நமக்கு கிடைச்ச அந்த சேஞ்ச் ஓவரும் நம்மளோட பார்த்து வந்து கரெக்டா கொண்டு போனவங்களையும் நம்ம என்னைக்கு மறக்க கூடாதுங்கிற மாதிரி லாஸ்ட்ல போயிட்டு அவர் பார்த்த அதே டிஎஸ்பி சாருக்கு போயிட்டு பத்திரிகை கொடுத்து சல்யூட் இது பண்ணிட்டு வர்றது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது ஆக்சுவலா அது என்னோட ஃபேவரட்டாகவும் இருந்துச்சு அந்த சீன். ஆக்சுவலா ஃபுல்லாவே பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து லாஸ்ட்ல போயிட்டு இது பண்ணது. இன்னொன்று வந்து இன்டர்வியூ சீன்ல வந்து சிம்பிளா வந்து அவர் சொல்லியிருப்பாரு, சிம்பிள் இங்கிலீஷ் கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரு தக் லைஃப் மாதிரியே சிம்பிளா பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா நல்ல நான் வந்து சில்வர் கிளாஸ்ல தான் குடிப்பேன், தண்ணி சுத்தமா இருந்தா இருந்தேன் என்ன கிளாஸ்ல குடிச்சானே அதே தானே மீடியமுக்கும், ஜஸ்ட் அது மீடியம் தானே அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலிங் வச்சிருந்ததெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அது ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃப்ளூயன்சி ஆஃப் இது பார்க்கணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி இது லாஸ்ட் அட்டெம்ப்ட் தானே, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுலயும் நாங்க ரிஜெக்ட் பண்ணலாம் என்ன அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டு அவர் வெளியே வரும்போது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸை கேட்டு இல்ல நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அட் த டைம் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒன்னே அந்த அந்த கேங்கா நம்ம செல்ஃப் ஹாப்பினஸோட நம்ம கூட இருக்கவங்களும் ஹாப்பினஸோட அதை ஆல்மோஸ்ட் அதை அப்ரிஷியேட் பண்ணி அவன் வந்து ஒரு பிரேக் ஆஃப் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து சூப்பராகவே ரொம்ப நேச்சுரலாகவே பண்ணியிருந்தாங்க. சூப்பர் டீட்டெயிலாக அது வெளில வரும்போது திருப்பி வந்து ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெளில இருந்த போலீஸ் ஆஃபீஸர் கூட சார் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் வைக்கிறேன். ஏன்னா உள்ள போகும்போது ரிசல்ட் பார்க்கும்போது நாங்களா ரிசல்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னவர் திருப்பி நம்மளை வந்து வழங்குறாரு அப்படிங்கிறது சூப்பரான டீட்டெயிலிங்கா இருந்தது. பிளஸ் அவரோட ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பாக்காக தான் இதுக்காகவே வந்தேன் அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாரு. அட் த பாயிண்ட் லாஸ்ட் பீக்ல வந்து அவர் வந்து ஆஸ் ரிப்போர்ட்டர் மாதிரியே அதுல வந்து எண்டிங் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ரிப்போர்ட்டர் ரைட்டரா காமிச்சிருக்க மாட்டாங்க, பட் ரிப்போர்ட்டர் மாதிரி நம்ம அந்த வீடியோ கேமரால வந்து பேசிட்டு அந்த ஆங்கரிங் பண்ற மாதிரி அவர் பேசி முடிச்சிருந்தது நல்லா சூப்பராகவே இருந்தது. அது அட் த லாஸ்ட்ல வந்து தக் லைஃப் கொடுக்குற மாதிரி இவங்க தான் இந்த ஊரை கெடுக்கிற தலைவர், இவங்க தான் இந்த இது பண்ணிட்டு இருக்கிற பிரின்சிபல், அதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா வச்சிருந்து அதுக்கு அவங்க எந்த ஒரு அப்போசிஷனும் கொடுக்காம அதை அப்படியே சைலண்டா அவங்களும் வந்து ஹாப்பினஸோட அந்த
ஹாப்பினஸ் இல்லாம பேச வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு, ஆனா அந்த டீட்டெயிலிங்கா முடிச்சிருந்தது நல்லா. வே ஆஃப் எண்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு இந்த மூவில பர்டிகுலரா. அந்த ஒரு டைலாக் அப்ப அதை நீங்க யாராச்சும் பேசுவீங்க நான் நினைச்சிட்டே இருந்தேன், யாரும் பேசல. கலை ப்ரோ பேசுவாருன்னு நினைச்சேன், அவரும் பேசல. என்னன்னா அந்த கடைசியா இன்டர்வியூல எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு டைலாக்கா அமைஞ்சது. அந்த இன்டர்வியூல கேட்பாரு அந்த இது ஜூடி பண்றவரு, ஐஐடி டாப்பர் இருக்காங்க, ஐஐடி டாப்பரை விட்டுட்டு உன்னை எதுக்கு நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்கிறப்போ அவர் சொல்ற அந்த பதில் இருக்கு. உண்மைதான், நான் ஐஐடி டாப்பரை கம்பேர் பண்றப்போ நான் வந்து கம்மியான ஆள் தான். பட் ஆனா அவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட வித் ஆக்சிஜனோட அவங்க ஏறுறாங்க, நான் வந்து எந்த ஆக்சிஜனும் இல்லாம இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஸோ அப்ப நீங்க வந்து அவங்கள என்னால பீட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. பட் ஆனா அவங்கள விட நான் ரொம்ப இதா என்ன சொல்றது, இந்த சமூகத்தை ரொம்ப புரிஞ்சு வச்சுக்கிட்ட ஒருத்தனாதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு செகண்ட்ல என்னையே வந்து எனக்கு என்ன மீன்ஸ் நம்ம எல்லாத்தையுமே நம்மளும் ஆக்சிஜனே இல்லாம தான் மலையை ஏறிட்டு இருக்கமோ அப்படிங்கிற ஒரு ஞாபகத்தை எனக்கு கொடுத்த மாதிரியும் இங்க இருக்கிற சிஸ்டமும் அப்படிதான் இருக்கு. இங்க வந்து வெறும் அந்த மார்க்கு அந்த இதை வச்சுமே மட்டுமே அவங்கள வந்து ஜட்ஜ் பண்றது வந்து எந்த விதத்துல நியாயங்கிறது எனக்கு இன்னுமே புரிய மாட்டேங்குது. அவன் எங்கிருந்து வந்திருக்கான் அப்படிங்கிறதையும் அவன் அந்த அந்த ப்ராசஸ் அடையிறதுக்கான அந்த ஸ்ட்ரகிள்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது. கடைசியா வர்ற அந்த ஃபைனல் இது அந்த மார்க் அந்த அதுதான் இது. அந்த இப்ப நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கவர்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் இப்ப நீட் வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் டாக்டர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 0.1%ல 0.2%ல கவர்மெண்ட் கோட்டா கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு சொல்றதுலாம் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கெல்லாம் அதே மாதிரிதான் இந்த ரிசர்வேஷன் எல்லாம் வந்திருக்கு. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேசிஸ்ல தான் இந்த ரிசர்வேஷன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் அந்த ரிசர்வேஷனே இங்க பல பேர் வந்து பாத்தீங்கன்னா என் கூட இருக்கிற அந்த பல ஃப்ரெண்ட்ஸஸ், இங்க நான் காலேஜ்ல படிக்கிற பல ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா தானே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அறியாமையை தான் எனக்கு புரிய வைக்குது. இந்த டைலாக் வந்து என்னை சுத்தி நடக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஃபினான்ஷியலாவும் சரி, சொசைட்டில இவங்க சொல்ற அந்த இதுலயும் சரி ஒரு நல்ல ஒரு வெல்த்தான ஒரு இடத்துல இருந்துக்கிறவனா இருக்கிற பட்சத்துல எனக்கு வந்து இது வந்து இதை நான் என்னால புரிஞ்சுக்கவே முடியாது இந்த பிரச்சனைகளை. பட் ஆனா இந்த படம் மூலியமாவும் நான் படிச்ச புத்தகங்கள் மூலியமா இதை புரிஞ்சுக்கிறப்போ இதுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது, இதை வந்து இன்னுமே நல்லா தெளிவா நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டங்கிறத தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது. அதை வந்து இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அந்த பேக்வர்ட் காஸ்ட்ல இருக்கிறவருக்கு 6 முறைங்கிறப்போ கௌரின்னு ஒருத்தர் அங்க இருந்ததுனாலதான் இங்க மனோஜுங்கிற ஒருத்தரால வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. டிஎஸ்பிங்கிற ஒருத்தர் கௌரியை அவர் மீட் பண்ணல அப்படின்னா அவருக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது, எதுவும் ஆயிருந்திருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து யூஸ் பண்ண விதம், அதை ரொம்ப சட்டிலா ஹேண்டில் பண்ண விதம்லாம் எனக்கு ரொம்பவே ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை இப்படியும் ஹேண்டில் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருந்தது. சுரேஷ் பிரதர் சொல்ல வந்தாரு. இல்ல, இந்த ஒட்டுமொத்தமாவே இந்த மனோஜ்குமாரோட இந்த கேரக்டர் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் அந்த கடைசியோட டைலாக்க வந்து மீன் பண்ணி தான் என்னால சொல்ல முடியுதே தவிர வேற எதுவும் ஆப்ஷன் எனக்கு தெரியல. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் சொல்லியிருப்பாரு. யாராவது இதை படிச்சிருப்பீங்க மேபி. ஸோ அதை பேஸ்டானா வந்து பிகினிங்ல இருந்து எண்ட் ஆஃப் த சீன் அந்த லாஸ்ட் என்ட்ரி வரையும் அந்த விஷயத்த வந்து கரெக்டா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசாங்க பணியில சேருறதுக்கு ஒரு அரசாங்கத்தை எந்த இடத்துல எல்லாம் எதிர்க்க முடியுமோ, இல்ல என்னுடைய ஆதங்கத்தை கொட்டியாவது இந்த இடத்துல நான் வரணும், இல்ல அந்த இடத்துல நான் உண்மையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடம் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நேர்மையா நடந்துக்கிற ஒரே ஒரு விஷயம் மனோஜ்குமாரோடைய அந்த கேரக்டர் இப்படிதான் ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், அந்த ஒரு இடத்துல வந்து இந்த வாக்கியத்துக்கான புரட்சி தான் அந்த மனோஜ்குமாரோடைய ஆர்க்காவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அததான் ஒட்டுமொத்த படத்தையே கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அந்த லாஸ்ட் டயலாக் பேசும்போது வந்தது. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் நிறைய பார்த்துருப்போம். ஃபிலிம் மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஸ்க்ரீன் ரைட்டிங், ஸ்க்ரீன் பிளே பற்றி நிறைய பார்த்துருப்போம். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு ஏதாவது ஒரு படத்தை பற்றி அனலைஸ் பண்ண நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் ஏதாவது இருந்துச்சு இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம்.